வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவை, எந்த கப்பில் வேணாலும் நாம் அளந்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துகிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ரொம்பவும் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் போதும். அது அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போது 2 பீஸ் தேங்காய் சில்லு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ஒரு 5-6 பாதாம் பருப்பு நான் சேர்த்து அதையும் அரைச்சி ஓரமாக நான் வச்சுருக்கேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை எடுத்து பார்த்தோம்னா இப்படி சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மைதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றா கலந்து வச்சிடலாம். கலக்கும்போது நான் வீடியோ எடுக்கலை. அந்த மைதாவும் ரவையும் கலந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். இப்போது ரவை எடுத்த அளவு நான் இனிப்பு எனக்கு நல்லா தாங்குங்கிறதுனால 1 கப் ரவை 1 கப் இனிப்பு நான் சேர்த்துருக்கேன். ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த கரண்டியில் எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்படி இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. அரைக்கும்போது தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்போது அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் சில்லு, பாதாம், முந்திரி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அதை சேர்த்துட்டு ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாம். இன்னுமே நல்லா ஸ்மூத் ஆகிற வரை நல்லா கலக்கிக்கலாம். அந்த வாழைப்பழம், தேங்காய், அந்த ரவை, ஜீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அப்படி ஒரு சாஃப்டான பேட்டரில் வரும். இந்த மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் மீடியமாக காஞ்சால் போதும். சிம்மில் வச்சே தான் இதை செய்யணும். ஒன்று ஒன்றா நாம் ஊற்றி எடுக்கலாம். நல்லா இப்படி உப்பி வரும். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இன்னொன்று நாம் ஊற்றணும். அப்போ தான் சரியாக வரும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். இப்போ இதை நான் திருப்பி போட்டுட்டேன். அடுத்தடுத்து பக்கத்தில் நான் ஊற்றிக்கிறேன். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். வடிதட்டு இருந்தால் அதில் கூட நாம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா உப்பி வருது பாருங்கள். இது எண்ணெய் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரவை பணியாரம். அது எண்ணெய் குடித்தா தான் டேஸ்ட்டே. நேரம் ஆக ஆக வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லா பலகாரத்தையும் நான் எடுத்துக்கிறேன். பொதுவாக அம்பாள் பிரசாதத்தில் இந்த அப்பம் அப்படிங்கிறது செய்வாங்க. இது நம்ம ரவையில் பண்ணியிருக்கோம். இன்னொரு நாள் நான் அரிசி அப்பம் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான அப்பம் தயாராகிருச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம்.